எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது ஆதரவு குறித்து தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவித்துள்ளது. இதன்படி பாராளுமன்ற உறுப்பினர் மெனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான மெனோ கணேசன், பழனி திகாம்பரம் மற்றும் உதயகுமார் ஆகியோர் கருத்து தெரிவிக்கையில், 4,15,000 வாக்குகளை நாங்கள் இந்த முறை 6,000 வாக்குகளாக மாற்ற வேண்டிய தேவைப்பாடுகளுக்கு இருக்கிறது. எங்கள் கட்சியின் வாக்கு மட்டும் அது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய எந்த ஒரு வேட்பாளருக்கும் மிகப்பெரிய ஒரு சொத்து, மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்பதை நான் அந்த இடத்திலே தெரிவித்துக் விரும்புகிறோம். அதே வேளையில் எங்களது ஆதரவு என்பது நிபந்தனை இல்லாத ஆதரவு அல்ல, நிபந்தனை இருக்கிறது. நிபந்தனை என்பது எங்கள் மக்கள் நலன்தான். எங்கள் மக்கள் நலன் கருதி சை பிரேமதாச அவர்களுடன் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் தமிழ் போக்கு கூட்டணி ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறது. அது ஏறக்குறைய 7 அத்தியாயங்களை கொண்டு 48 அம்சங்களை கொண்ட பறந்து விரிந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையாகும். இளைய தலைமுறையின் எதிர்காலம், கல்வி, பொதுவான வேலைவாய்ப்பு, 2வது சுகாதாரம், போஷாக்கு, நல உரிமைகள், 3வது வாழ்வாதார நிலம், காணி உரிமை, தோட்டங்களிலே பெருந்தோட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்பு, 4வது வீட்டு உரிமை, வீட்டுக்கான காணி உரிமை மற்றும் புதிய கிராமங்கள், 5வது மலையத்திலிருந்து புலம்பெயர்ந்து கொழும்பு, கம்பா உட்பட நகரப்பகுதிகளுக்கு வந்து குடியேறக்கூடிய மக்களின் வீட்டு பிரச்சனை, வாடகை வீட்டு பிரச்சனை, தொடர்பாடு வணிகளை அவர்கள் வழங்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. பிள்ளைகளுக்கு பாடசாலை பிரச்சனை. 6வது எங்களது மக்களுக்கு குறிப்பாக பெருந்தோட்ட துறை வாழ்ந்து கொடுக்கிற மக்களின் அனைத்து வாழ்வியல் அம்சங்களும் தேசிய பொது நிர்வாக கட்டமைப்புகளை வர வேண்டும். தொடர்ந்தும் அது தோட்ட நவீன அடிமத்து கீழ் இருக்க முடியாது. 7வது நாங்களும் நாட்டின் ஆட்சியுரிமையிலே சமத்துவ பங்களிப்பை பெற வேண்டும். மாகாண சபைகளிலே பிரதேச சபைகளில் இருக்க வேண்டும். அதை தவிர நில சார்பற்ற ஒரு சமூக சபை அமைக்கப்பட வேண்டும் என்ற போன்ற உடன்பாடுகளை எல்லாம் நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் கண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் ஆரம்பித்து வைத்து விட்டோம். செப்டம்பர் 22 அதிகாலையிலே அதை முடித்து வைப்போம். முடிவானது சந்தோஷகரமான முடிவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். முடிவாக இல்லாமல் அது தேர்தல் பிரச்சாரத்து முடிவாக இருந்தாலும் கூட எங்கள் அரசாங்கத்தின் ஆட்சியின் ஆர்வமாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.